பார்த்துக்கலாம். அதாவது வாயில் போட்டால் மொறுன்னு இருக்கணும். வெள்ளை உளுந்து வறுக்கும்போது பொன்னிறமாக இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும்போது நம்ம எடுக்கிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எலும்புகளுக்கும் கர்ப்பப்பைக்கும் ரொம்ப நல்லது. இது ரொம்ப நைஸாக அரைச்சி செய்யும்போது வளவளப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால கொஞ்சம் கிறிஸ்பியாக அரைச்சி நல்லெண்ணெய் கசப்பு பிடிக்காத குழந்தைங்களுக்கு நெய் விட்டு கூட கொடுக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். நார்மலாக நம்ம சொல்கிறோம் குழந்தைங்களுக்கு இது நல்லது, ஆனால் நம்ம வீட்டு குழந்தைங்க இது அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால அவங்கள வந்து இது அல்வா அப்படின்னு ஏதாவது சொல்லி ஏமாற்றி தான் கொடுக்கும். அப்படிதான் நான் கொடுத்துருக்கேன். இந்த பெரியவங்களுக்கு பிடிக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது கஷ்டம். அப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி பால் ஊற்றி அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லையா களி மாதிரி செஞ்சு அல்வா மாதிரி செஞ்சு நிறைய நெய் விட்டு கொடுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சிஓடி இப்போதைக்கு இல்லை, செய்யலை. 1 kgக்கு 40 rupees கொரியர் சார்ஜ் உங்களுக்கு வரும். 2-3 days உங்களுக்கு கொரியர் வந்துடும். அப்படி கொரியர் வர லேட் ஆகுதுன்னா சாட்டர்டே சண்டே இடையில வர்றதுனால கொரியர் கொஞ்சம் லேட்டாக வரலாம். நீங்கள் பயந்துக்க வேண்டாம், ஆனால் கொரியர் வந்துடும்.